ஹாய் ஒருவன் சாய்ஸ் ஃபில்லிங் நாளானைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன கல்லூரியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா சிவசுப்ரமணிய நாடார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என், ஓகேவா, 1315 கவுன்சிலிங் கோட். இதை பற்றி நான் ரிவ்யூ போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ரிவ்யூ போடாமலே எல்லாத்துக்குமே இந்த காலேஜை பற்றி தெரியும். இந்த காலேஜ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். 2025 இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்களுக்கு 90% சீட்டு வந்து எடுத்துருவாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள். ஸோ இவங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம், மாணவர்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் உள்ளே போகலாம், கட் ஆஃப் பேசிஸ்லேயே சொல்ல போகிறேன். ஏன்னா எஸ்எஸ்எனை பொறுத்த வரைக்கும் உள்ளே போகிறதுங்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த 199 எடுத்தால் கூட எனக்கு எப்படியாவது எஸ்எஸ்எனில் ஒரு சிஎஸ்சி கிடச்சிடாதா அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பற்றி சொல்லணும்னா நம்ம விசாரித்து பார்த்ததில் சூப்பரான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கல்ச்சுரல் ஈவெண்ட்டு, கிளப் ஆக்டிவிட்டீஸ், ஹேக்கத்தானு, இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இன்ஜினியருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்குது. பை த பை கம்பெனி அவங்க டைப் பண்ணி வச்சுருக்க கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனிகள். பிஹெச்டி தான் நம்பர் 1 அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போய் 1996 தான் ஆரம்பித்தாங்க சிவசுப்ரமணிய நாடார். யாருன்னு தெரியும், யார் ஃபவுண்டருன்னு தெரியும். ஸோ எல்லாமே வந்து சொல்லப்போனால் பிஹெச்டியை விட இன்றைக்கி எஸ்எஸ்என் மேலே இருக்குது, நம்பர் 1 இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்கவே தேவையில்லை. இருந்தாலும் 1 2 பேர் 3 பேர் ஒரு இன்ஸ்டாகிராமில் பிடிச்சி கேட்டதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா அகாடமி அப்படின்னு பொறுத்து அவங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ஸ்டடீஸும் அண்ட் ஆல்சோ மெயினாக ஈவெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேக்கத்தானு, இதை வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டடீஸு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அதிலேயே வந்து நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப் மஸ்ட்டு, பிளேஸ்மெண்ட் ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து அது இது கொடுத்துட்றாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஒரு பிஸ்னஸாக நான் மாறணும், ஏன்னா பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் எனக்கு இது கிடையாது, நான் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய காலேஜில் இன்குபேட்டர் சென்டர்லாம் வச்சுருக்கிறாங்க. பட் இவங்க காலேஜ் அது பிரத்யேகமாக வந்து தனியாக எடுத்து அது பண்ணுறாங்க. சில பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருப்பாங்க, அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மொத்தத்தில் இந்த கல்லூரியில் இடம் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும், 190க்கு மேலே இல்லாமல் முடியவே முடியாது. ஹை கட் ஆஃப் பாருங்க தான் இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட அவங்க வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேரில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறாங்க. அதுவும் 185க்கு மேலே தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ சொல்லவே வேண்டாம், அந்த கல்லூரியில் எல்லாம் படிக்கிற பசங்க ப்ளஸ் அண்ட் ஆல்சோ அகாடமிலையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் கம்பெனிக்கே தெரியும் எஸ்என்ல அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸை விட இங்கே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்தளவுக்கு அங்கே பசங்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்பெனி அங்கே முதல்ல போகிறாங்க. எல்லா படிப்புகளுக்கும், கோருக்கும் சரி ஐடிக்கும் சரி நல்ல ஒரு வேலிடான ஒரு பிளேஸ்மெண்ட் தராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்த்தலாம். சென்னையில் இருக்குது சிவசுப்ரமணிய நாடார் அட்டானமஸ் கல்லூரி, ஏஐசிடிஇ அப்ரூவல், யூஜிசி இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை. 1996 ஆரம்பித்தாங்க. NAC A++ வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க் இன் தமிழ்நாடு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில். NRF ரேங்கிங் வந்து 49th ரேங்க் வச்சுருக்காங்க. இங்கே ஃபீஸ் மட்டும்தான் ஹையர். ஏன்னா வந்து அந்த ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டடீஸ் தரனால அந்த குவாலிட்டி இருக்கனால ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. 2.25 3 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. அந்த கோர்ஸ் வைஸ் மாறுது. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதுக்கு ஒரு ஃபீஸு 2.2 கவர்மெண்ட் கோட்டா வழியாக வந்து ஒரு 2 லட்சம் ஆயிடுது. சரிங்களா? அப்புறம் ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஆரம்பித்து ஒரு 120 முடி போயிடுது. அது வந்து அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.70 LPA crore கணக்கில் வாங்குறாங்க. ஓகேவா? ஹையஸ்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10.61 விச் இஸ் வெரி குட் நம்பர். 10.61 ஆவரேஜ்னா பார்த்துக்கோங்களேன். டாப் ரெக்யூட்டர்ஸ் கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், காக்னிசன்ட், விப்ரோ, இது ஆப்வியஸ்லி எல்லா கம்பெனி எல்லா சைடு வருவாங்க. கேட்டால் இந்த கூகுள், அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்லூரியில் தான் வருவாங்கன்னு காட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சிறந்ததாக இருக்குது. இந்த கல்லூரியில் கட் ஆஃப் என்ன உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோர்ஸ் எவ்வளோ தான் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓசிக்கு 199.5 இருந்தால் இந்த வருஷம் போகலாம். பிசிக்கு வந்து 198.5 இருந்தால் போகலாம். பிசிஎம்முக்கு 190 இருந்தால் போகலாம். எம்பிசிக்கு வந்து 197.5 இருந்தால் போகலாம். எஸ்சிக்கு 192.5 இருந்தால் எஸ்சிக்கு 185, எஸ்டிக்கு 117, விச் மீன்ஸ் எஸ்சி எஸ்டிஏக்கு ஒரு 2-3 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். பயோமெடிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது ஓசிக்கு 199, பிசிக்கு 189, பிசிஎம்க்கு 199.5, எம்பிசிக்கு 187, எஸ்சிக்கு 167, எஸ்சிஏக்கு 166.5. அண்ட் சிவிலுக்கு அப்படின் போது அதுக்குமே அதிகமாக தான் இருக்குது. 188.5, பிசிக்கு 185 அண்ட் பிசிஎம்முக்கு 188 அண்ட் எம்பிசிக்கு வந்து 183, எஸ்சிக்கு வந்து 166.5 விச் இஸ் கம்மி தான். ஆனால் இந்த வருஷம் 170க்கு மேலே வேணும். எஸ்சிக்கு 126 கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான் வச்சுக்கோங்களேன் கட் ஆஃப் இன்க்ரீஸ்னால. கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது 190.5,
ஓசி பிசிக்கு வந்து 186.7.5, பிசிஎம்முக்கு 189.5, எம்பிசிக்கு வந்து 168.5, எஸ்சிக்கு வந்து இந்த எஸ்சிஏக்கு 140 இந்த வருஷம் வேணும், எஸ்டிக்கு 158 இந்த வருஷம் கிடச்சிரும். அடுத்தது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 இயர் கோர்ஸு 195 ஓசி, 194 பிசி, 195.5 பிசிஎம், எம்பிசிக்கு 193.5, எஸ்சிக்கு 184, எஸ்சிஏக்கு 162. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 198க்கு ஓசி, 197 இருந்தால் பிசி, பிசிஎம்க்கு 196.5, எம்பிசிக்கு 195, எஸ்சிக்கு 189, எஸ்சிஏக்கு 178, எஸ்டிக்கு 170. எஸ்சி எஸ்சிஎஸ்டி பிரச்சனை இல்லை, ஒரு வேரியேஷன் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசிக்கு இருக்கலாம் ஒரு கட் ஆஃப். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ 194 ஓசி, 194.5 பிசி, 193.5 பிசிஎம் and 192.5 எம்பிசி and எஸ்சிக்கு 182, எஸ்சிஏக்கு 159, எஸ்டிக்கு 168.5. and next information technology 197 and 196.5 BC and BCM 196.5, MBC 195.5 and SC 189.5, SCA 178. and next mechanical engineering 192 அப்படிங்கிறது OC, 190.5 BC and 190 BCM and 189 MBC and 175.5 SC, SCA 156.5, 159.5 SCTக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு கம்மி கட் ஆஃப் இருந்தால் இந்த வருஷம் போக முடியுமான்னு கேட்டால் மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், கெமிக்கல் போன்ற கோர்ஸுகள், சிவில் போன்ற கோர்ஸுகள் அட்லீஸ்ட் இந்த வருஷம் 145க்கு மேலே இருந்தால் தான் போக முடியுங்கிறது இங்கே ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். இங்கே என்ன சார் இப்படி போட்டிருக்கீங்க 145 சொல்கிறீங்கன்னா வேரியேஷன்ஸ் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கும் இருக்குன்னு காட்டுறக்காக நான் சொன்னேன். அண்ட் ஹாஸ்டலை பற்றி நான் சொல்லலை, ஹாஸ்டல் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்டலு, ஸ்பேசியஸான ஒரு ரூம்ஸு, அங்கே இருக்கிற மாதிரி ஹைஃபையான ஒரு ஹாஸ்டல் எங்கேயுமே இருக்க முடியாது அந்த மாதிரி ஹாஸ்டலு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸே வைஃபை தான், எல்லா கேம்பஸும் வைஃபை தான். பட் இருந்தாலும் இங்கே வந்து எந்த ஒரு குறைச்சலும் இல்லைங்கிறத சொல்லணும். ஃபுட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான்வெஜ்லேருந்து வெஜ் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. மொத்தத்தில் நம்ம அலுமினின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம கிரிக்கெட்டரும் அண்ட் ஆல்சோ டிராகன் படத்தில் நடித்த நம்ம ஹீரோ கூட அங்கே தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அலுமினி ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது மிகப்பெருசாக இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, நிறைய அலுமினிஸ் இருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி. அண்ட் ஆல்சோ பட ஷூட்டிங் வரைக்கும் அங்கே நடக்குதுங்கிறத பார்த்துக்கோங்களேன். எஸ்எஸ்என்ல அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கல்லூரி. கண்டிப்பாக நீங்களும் போய் ஜாயின் பண்ணணும்னா இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபில் ஷேர் பண்ணியிருக்கப்பா. கீழே அடுத்தது என்ன காலேஜ் போடலான்னு சொல்லுங்கள். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்கீங்களா, அவங்களுக்காக என்ன காலேஜ் போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.